நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம். நான்வெஜ் சாப்பிட்றவங்க நிறைய பேர் ஆட்டுக்கறியை விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஆட்டுக்கறியோடு சேர்த்து ஆட்டுக்குடலை சாப்பிட்ணும் அவங்களுக்கு ஆசையாக தான் இருக்கும். ஆனால் அது எப்படி ரெடி பண்ணணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான வேலைன்னு நினைப்பாங்க. அதை ஈஸியான ஒரு மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக நீங்கள் பார்க்கலாம். இதுக்காக நம்ம இன்றைக்கி ஒரு ஆட்டோட குடல் மொத்த செட்டையும் அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு அவங்க ஓரலாக க்ளீன் பண்ணி மட்டும் அப்படியே கொடுத்துருவாங்க நம்ம கையில். ஆனால் அதை வீட்டில் கொண்டு வந்து நம்ம திரும்பவும் நல்லா க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இளம் ஆட்டோட குடல் தான் வாங்கியிருக்கிறோம். அதனால தான் அந்த குடல் பையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக இருக்குது. இதுவே கொஞ்சம் முத்தின ஆடு அப்படின்னா கருப்பாக இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். இப்போ அந்த குடல் பையிலேருந்து எல்லா குடலையும் வெளியே எடுத்து போட்டுட்டு இப்போ அந்த குடலை ஒரு பெரிய பெரிய பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். முதலாவதாக அந்த குடல் பையை நல்லா பெரிய பீஸுகளாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த குடலையுமே நீளமாக கூட கட் பண்ணிக்கலாம். முதல் ரவுண்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸ்களாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் நமக்கு தேவையான அளவுக்கு பொடி பொடி பீஸுகளாக கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா குடலையுமே இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா கொதிக்க தண்ணி வச்சுருக்குறோம், சுடு தண்ணி வச்சுருக்குறோம். அந்த தண்ணியில் எல்லா குடலையுமே அள்ளி உள்ளே போட்டாச்சு. போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த தண்ணியில் அப்படியே இருக்கட்டும். சுடு தண்ணியில் சேர்த்து க்ளீன் பண்ணும்போது தான் நமக்கு குடல் நல்லா சுத்தமாகும். அதனால் கண்டிப்பாக இந்த சுடு தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. அந்த குடலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சூட்டுக்கு நல்லா உப்பி இருக்கும். இந்த மாதிரி உப்பி வரும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியில் வந்துடும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுத்து மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ பெரிய சைஸாக இருந்த அந்த குடல் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுருவோம். அப்போ தான் மறுபடியும் நம்ம சுத்தப்படுத்தும் போது நல்லாயிருக்கும். அந்த குடல் பையில் மேலே ஒரு மாதிரி வரி வரியாக இருக்கும் முடி மாதிரி, அது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் வச்சு இழுத்தாலே அது வந்துடும். அதனால தான் நம்ம சுடு தண்ணியில் சேர்த்து அதை க்ளீன் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி லேசாக கையை வச்சு பிச்சு போட்டாலே வந்துடும். இது இளம் ஆடுங்கிறதுனால கையில் எடுக்கும்போதே வந்துருச்சு. ஒரு வேளை முத்துன ஆடாக இருந்து அது ரொம்ப ப்ரௌனாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கத்தியை வச்சு சுரண்டினீங்கனாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் க்ளீன் பண்ணியும் தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையுமே சூப்பராக கட் பண்ணியாச்சு. சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணிவிட்டு நல்லா 2-3 தடவை அலசி எடுத்தாச்சு. திரும்பவும் சுடு தண்ணியில் எல்லாமே வெள்ளையாயிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிக்கிறணும். இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் கிடையாதுங்க. ஒரு ஓரலாக பெருசாக கட் பண்ண போகிறோம். சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு திரும்ப எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நார்மலாக நம்ம மீன் கழுவுற மாதிரி, கறியை கழுவுற மாதிரி தான் இதுவும். இப்போ அடுத்து இந்த குடல் கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையுமே ஒரு குக்கரில் சேர்த்துருவோம். இப்போ இன்றைக்கி நம்ம வாங்கியிருக்கிற இந்த குடலோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ இருக்கும். க்ளீன் பண்ணது போகவே நமக்கு அந்தளவுக்கு இருக்கும். இப்போ மொத்தத்தையுமே இந்த குக்கரில் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 400 ml மட்டும் சேர்த்துருக்குறோம். இந்த குடல் வேக வைக்கிற தண்ணியோடு சேர்த்து தான் நம்ம கிரேவி வைக்க போகிறோம். அதனால் தண்ணியோட அளவை கம்மியாகவே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சுட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப சலசலன்னு ஆயிரும். கிரேவி மாதிரி வராது, அப்புறம் குழம்பு மாதிரி தான் வரும். இப்போ அடுத்து இதில் ஆட்டோட கொழுப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறோம். இந்த கொழுப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் சேருங்க. அப்படி இல்லைனா வெறுமனாவே நீங்கள் அப்படியே குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கரில் இது ஒரு 5 விசில் அடித்தாலே நல்லா வெந்து வந்துடும். நல்லா விசில் அடித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குடல் ஒரு பக்கம் வேகிற நேரத்தில் நம்ம இதுக்கான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெயை சேர்த்துக்கலாம். சூடான எண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இது ரெண்டையும் சேர்த்துருவோம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துக்கிடுவோம். அதே மாதிரி கிராம்பு ஒரு 2 மட்டும் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் ஒரு 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிறோம். அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்து அப்படியே வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கின உடனே இதில் ஒரே ஒரு தக்காளியை நல்லா பொடிசாக வெட்டி இந்த மாதிரி சேர்த்துருவோம். இந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். தக்காளியில் அந்த தோல் உரிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 3-4 நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்குவோம். இப்போ ஆறுனதை எடுத்து அப்படியே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அடிச்சுட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக குடல் கிரேவி செய்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயை சேர்த்துக்கிடுவோம். எண்ணெய் சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாயும் உள்ளே சேர்த்து விட்ருவோம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு. வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த இடத்துல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். அந்த பேஸ்ட்டும் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரட்டும் ஒரு 1 நிமிஷத்துக்கு.
இந்த இடத்துல இதுக்கு தேவையான காரம் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிருவோம். அதோடு சேர்த்து ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு மல்லித்தூளை சேர்த்துக்கிருவோம். இந்த 2 மசாலாவை மட்டும் இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ அடுத்தது ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை மொத்தத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் உள்ளே ஊற்றிடலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷத்துக்கு இதை கலந்து விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மசாலா வேகிற நேரத்தில் நம்ம ஏற்கனவே அங்கே குடல் வேக வச்சுருக்கிறோம். அது 5 விசில் அடித்து ப்ரெஷரெல்லாம் ரிலீஸ் ஆன உடனே திறந்துக்கலாம். குடலெல்லாம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. இந்தளவுக்கு இருந்தாலே சரியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நமக்கு மசாலாவும் சூப்பராக வெந்துருச்சு. அதில் இந்த குடல் எல்லாத்தையுமே அந்த தண்ணியோடய சேர்த்துக்கலாம். நீங்கள் கிரேவி திக்காக வைக்கணும் அப்படின்னா சொன்ன மாதிரி தண்ணியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. குடல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்போட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும். உப்பு போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதுக்கு மசாலா சேர்க்க போகிறோம். மசாலா பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மட்டன் மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சது இல்லைனா கடைகளில் வாங்கின பாக்கெட்டாக இருந்தாலும் அதையே சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மட்டன் மசாலாவை இதில் சேர்த்துருவோம். இப்போ நமக்கு மசாலா அந்த குடலில் நல்லா சேர்ந்து வெந்து வரணும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு நல்லா மெதுவாக வேக விட்டு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்டு கூட வேக வச்சுக்கலாம். அப்பப்போ எடுத்து லைட்டாக கலந்து விட்டாலே போதுமானது. நல்லா வெந்து வரட்டும். நமக்கு அது வேகும் போதே கிண்டி விட்டுட்டு இடையில கொஞ்சம் மல்லித்தலையும் சேர்த்து விட்ருவோம். அதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷமாக நமக்கு இந்த குடல் கிரேவி வெந்துக்கிட்டு இருக்குது. நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது இந்தளவுக்கு திக்காக இருக்குது. இதை விட இன்னும் நீங்கள் திக்காக கிரேவியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காகி சூப்பராக வந்துடும். அவ்வளோதாங்க. இந்த இடத்துல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் குடல் கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. எடுத்து வச்சு இனிமேல் சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி ஒரு குடல் கிரேவி நீங்களும் செய்து பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.